Hello students, welcome to Joe's Max Gallery. இப்போ நம்ம 12th standard max example 1.1 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். If A equal to அப்படினு சொல்லி ஒரு matrix கொடுத்திருக்காங்க. Verify that A adjoint A equal to adjoint A equal to determinant AI. So இதை நம்ம prove பண்ணணும். நான் given இங்க copy பண்ணிருக்கேன். இப்போ A கூட adjoint A multiple பண்ணணும் இல்லையா? நான் இதில் adjoint A value find பண்ண போறேன். adjoint A find பண்றதுக்கு first நான் என்ன செய்ய போறேன்னா இந்த மிடில்ல உள்ள நம்பர்ல இருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மிடில்ல உள்ள நம்பர் 7, அதுக்கு அடுத்த நம்பர் -4 -6. இப்படி இந்த ஆர்டர்ல எழுத போறேன். 7 -4 -6 அகைன் இந்த 7 இங்க எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோக்கு வந்துறணும். தேர்ட் ரோல மிடில் நம்பர் -4 3 2 -4. சோ இந்த ஆர்டர்ல எழுதிக்கலாம். -4 நெக்ஸ்ட் நம்பர் 3 அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து 2 -4 இங்க என்ன எழுதணுமோ அதுதான் இங்க எழுதி finish பண்ணனும். சோ தேர்ட் இந்த -6 எழுதிக்கணும். -6 2 8 -6 -6 2 8 -6. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல எழுதணும் இல்லையா, மிடில்ல ஸ்டார்ட் பண்ணி அங்கே எழுதிக்கலாம். 7 -4 -6 and 7 இத எழுதியாச்சு. இப்போ இத நம்ம என்ன செய்யணும்னா இத கிராஸ்ல மல்டிபிள் பண்ணி எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ரோவையும் செலக்ட் பண்ணிக்கலாம். First 7 3s are 21 minus sign போட்டுக்கணும். இங்க 4 4s are 16 minus into minus plus ஆயிடும். So plus 16. Next number இந்த ரெண்டையும் multiple பண்ணிக்கணும். First 2 number இந்த 2 by 2 matrixல determinant பண்ணிருக்கோம். இப்போ next இந்த ரெண்டு நம்பரும் 2 by 2 matrixல எடுத்துக்கணும். 2 4s are இங்க 8. So minus வரதுனால இது -8 minus 3 6 are 18. So இதுல மைனஸ் இருக்கு. So -18 ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் 6 4s are இப்படி கிராஸ்ல மல்டிபிள் பண்ணிக்கலாம். 6 4s are 24 மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். 2 7s are 14. So மைனஸ் எழுதி தான் இந்த 14 எழுதணும். நெக்ஸ்ட் நம்பர் 2 4s are 8. இங்க மைனஸ் சைன் இருக்கிறதுனால இதுல -8 அகைன் இதை மல்டிபிள் பண்ணனேன். ஓகே, இப்போ இதுல கிராஸ்ல மல்டிபிள் பண்ணும்போது 3 6 are 18. சோ இது -18 இருக்கு. சோ நான் மைனஸ் போட்டுட்டு -18 எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த 3 யும் 8 யும் மல்டிபிள் பண்ணனும். 3 8s are 24 minus 2 2s are 4. நெக்ஸ்ட் ஒன் 2 and 6 இப்படி மல்டிபிள் பண்ணனும். So 2 6 are 12 but minus இருக்கிறதுனால இது -12 minus 4 8s are 32. இங்க மைனஸ் இருக்கு. So -32. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோ வந்தாச்சு. இந்த ரெண்டு நம்பரும் 4 6 are 24. So minus into minus plus 24 minus 2 7s are 14. Then இந்த ரெண்டு நம்பரும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 6 are 12. இங்க மைனஸ் எழுதிக்கலாம். -12 minus 4 8s are 32. மைனஸ் இருக்கிறதுனால இதுல -32. அகைன் லாஸ்ட் வந்தாச்சு 8 and 7. 7 8s are 56 minus 6 6 are 36. மைனஸ் into minus plus ஆயிரும் plus 36. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இது ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கலாம். 21ல இருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5 ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இது -8 இருக்கு. இதுல மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ பிளஸ் 18. 24ல இருந்து 14 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 10 ஆன்சர் இருக்கும். இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். சோ 8 -8 plus 18 னா எழுதிக்கலாம். -18 plus 18. 24 minus 4 னா 20 வேல்யூ இருக்கும். இங்க மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். சோ -12 plus 32 கிடைக்கும். 24ல இருந்து 14 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 10 ஆன்சர் இருக்கும். இங்க -12 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ plus 32. இங்க 56 minus 36. சோ 20 ஆன்சரா கிடைக்கும். ஓகே, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். this one equal to 5. 18ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 10 and 10. 18ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 10. ஆல்ரெடி இங்க ஒரு 10 இருக்கு. இது 20 32 -12 அப்படினு சொன்னா 20 ஆன்சர் கிடைக்கும். இங்க -12 plus 32 னா 32 minus 12. So 20
20. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணோம். ஆனால் டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் சேம் வேல்யூ தான். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் சேமாக இருக்குது, செகண்ட் ரோவும் செகண்ட் காலமும் சேமாக இருக்குது, தேர்ட் ரோவும் தேர்ட் காலமும் சேமாக இருக்கிறதுனால டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் இதே வேல்யூ தான் வரும். எழுதி பார்க்கலாம். அவர் adjoint A வேல்யூ ஈக்குவல் டு இது 5 10 10. இப்போ காலமில் இருக்கிறத ரோவாக மாற்றிட்டேன். செகண்ட் காலம் 10 20 20, தேர்ட் காலம் 10 20 20. ஓகே, இப்போ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற adjoint ஏயோட வேல்யூ. இப்போ இந்த adjoint ஏ வேல்யூ கூட ஏயை மல்டிபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் அதுதானே கேட்டிருக்காங்க, ஏ adjoint ஏ. நான் இது இங்கே எழுதிக்கிறேன். ஏ கூட adjoint ஏ மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஏ இங்கே நான் காப்பி பண்ணுறேன். 8 minus 6 2 minus 6 7 and minus 4 2 minus 4 and 3. இது கூட இந்த ஏ adjoint ஏ வேல்யூ மல்டிபிள் பண்ண போகிறேன். 5 10 10 10 20 20 10 20 20. ஸோ இதை ரோ பை காலமில் மல்டிபிள் பண்ணணும். ரோ பை காலமில் மல்டிபிள் பண்ணுறதுக்கு இது ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ நான் இதில் இந்த பென் இப்படி வச்சுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ரோ இந்த இங்கே இருக்கிற நம்பரோட மல்டிபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்பர் வித் த ஃபர்ஸ்ட் நம்பர் 5 8s are 40. Again second number with the second number minus 6 into 10 minus 60. Third number with the third number 2 10s are 20. No sign அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ளஸ் எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம். செகண்ட் காலமும் 10 20 20 இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் வித் த ஃபர்ஸ்ட் நம்பர் 8 into 10 80 minus 6 into 20 minus 2 6 are 12. ஸோ 12 கூட ஒரு 0 பக்கத்தில் எழுதிக்கலாம். அகெயின் 2 into 20 2 2s are 4 40. Next one, first row with third column. So 8 into 10 80 and minus 6 into 20 minus 2 6 are 12. So 120. இது 80. Again 2 2s are 4. So 40. இப்போ செகண்ட் ரோ வச்சு சேம் அதே போல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். இந்த மாதிரி பக்கத்தில் பென் வச்சிட்டிங்கன்னா நீ எந்த காலம் மல்டிபிள் பண்ணுறன்றது ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, minus 6 into 5 அப்படின்னு சொன்னால் 6 5s are 30. மைனஸ் இருக்கிறதுனால minus 30. செகண்ட் வித் செகண்ட் 7 into 10 70. 4 into 10 40. இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ minus 40. சைன் எதுவும் இல்லைன்னா மிடில் ப்ளஸ் எழுதிக்கணும். செகண்ட் ரோ வித் திஸ் செகண்ட் காலம் minus 6 into 10 minus 60. 7 into 20 2 7s are 14. ஸோ 140. எந்த சைனும் இல்லை, ஸோ ப்ளஸ் எழுதிக்கலாம். மைனஸ் 4 2s are 8. ஸோ 80. Then second row with third column minus 6 into 10 minus 60. 7 into 2 2 7s are 40 140. 4 2s are 8. So minus 80. இப்போ third row multiple பண்ணிக்கலாம். third row by first column 2 5s are 10. 4 into 10 40. minus இருக்கிறதுனால minus 40. 3 into 10 30. Then second row, third row with second column 2 into 10 20 minus 4 into 2 minus 80. 3 2s are 6. So plus 60. Then third row with third column 2 10s are 20. 4 2s are 8. So minus 80. 3 2s are 6. So plus 60. இந்த லாஸ்ட்டில் நம்பர் 0 வரதுனால இந்த நான் ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு நியர்பையில் 0 எழுதிக்கிறேன். அப்படியே நீங்களும் எழுதிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எழுதின இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 40 plus 20 60. 60 minus 60 0. Next one, 40 plus 80 120. 120 minus 120 0. 40 plus 80 120. 120 minus 120 0. 4 plus 3 7. 70 plus 70
70 minus 70, 0. 60 plus 80, 140. 140 minus 140 plus 140, 0. 8 minus 80 minus 60 minus 140 I do. Minus 140 plus 140, 0. 10 plus 30, 40. 40 minus 40, 0. 60 plus 20, 80. 80 minus 80, 0. 60 plus 20, 80. 80 minus 80, 0. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேசஸில் எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ஏ அட்ஜாயிண்ட் ஏ வேல்யூ. ஏ அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது எல்லாமே ஜீரோவாக இருக்கிறதுனால இது நம்ம 0 இன்ட்டு ஐ என்னவா இருக்கு 1 2 3 3 ரோ 3 காலம் இல்லையா? ஸோ I3ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே 0 I3. நெக்ஸ்ட் ஒன் அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஏ தான் நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண அட்ஜாயிண்ட் ஏ கூட இந்த ஏ வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபுல்லாக மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகே அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருந்த அட்ஜாயிண்ட் எழுதிக்கலாம். 5 10 10 இங்கேயும் 10 10 ரிமைனிங் எல்லாமே 20 இருந்தது. 20 20 20 20 ரொம்ப ஈஸியாக இருக்குது அட்ஜாயிண்ட் ஏ இல்லையா? ஓகே அட்ஜாயிண்ட் ஏ எழுதியாச்சு. இதோட ஏ வேல்யூ கிவனை காப்பி பண்ணுறேன். 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 and 3. ஓகேவா? இப்போ இதையும் நம்ம ஆல்ரெடி எழுதின மாதிரி ரோ பை காலமில் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே ரோ பை காலமில் மல்டிபிள் பண்ணும்போது இதில் ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். ஓகே 5 8s are 40. 10 into 60 60. 10 into 20 20. Again first row with second column. 5 6s are 30. Minus இருக்கிறதுனால minus 30. 10 7s are 70. 10 into 40 minus 40. Next one first row with third column. 5 2s are 10. 10 into 4 minus 40 and 10 3s are 30. Second row ka multiple பண்ணலாம். Second row by first column. 10 into 8 80. 2 6 are 12 so minus 120. 2 2s are 4 so plus 40. Second row second column. 10 into 6 minus 60. 10 into 2 7s are 14 plus 140. 2 4s are 8 minus 80. Second row by third column. 10 into 2 20 and 2 4s are 8. இது மைனஸில் இருக்கிறதுனால 80 மைனஸில் இருக்கும். 2 3s are 6 so plus 60. Next one third row by first column. 10 into 8 80. 2 6 are 12 so minus 120. 2 2s are 4 plus 40. Again second column. 10 into 6 minus 60. 2 7s are 14 plus 140. 2 4s are 8 minus 80. Again third column. 2 10s are 20. 2 4s are 8 minus 80. 2 3s are 6 so plus 60. மல்டிபிள் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பார்த்தா 4 plus 2 6 6 minus 6 0. 40 plus 30 70. 70 minus 70 0. 10 plus 30 40. 40 minus 40 0. 80 plus 40 120. 120 minus 120 0. 60 plus 80 140. 140 minus 140 0. 60 plus 20 80. 80 minus 80 0. 40 plus 80 120. 120 minus 120 0. 80 plus minus 80 minus 60 is minus 140. Minus 140 plus 140 0. 60 plus 20 80. 80 minus 80 0. எல்லா எலமெண்ட்டும் 0 0 கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் அட்ஜாயிண்ட் ஏ
adjoint A into A value equal to எல்லாம் 0வா இருக்கிறதுனால 0 I3 ன்னு எழுதிக்கலாம். இதில் கொஸ்டினில் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தது என்னன்னா determinant A I3 வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஏக்கு டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஏ வேல்யூ நான் இதில் காப்பி பண்ணிக்கிறேன். 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. இதை டிட்டர்மினன்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வெர்டிக்கல் லைனுக்குள்ள தான் எழுதணும் எப்போவுமே. இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதில் எழுதிக்கணும். தென் ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ரோ அண்ட் காலம் அதை ரெண்டையும் அப்படியே விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத கிராஸில் மல்டிபிள் பண்ணணும். நான் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். ரிமைனிங் இருக்கிற 7 minus 4 minus 4 3. தென் செகண்ட் எலிமெண்ட் எழுத முன்னாடி மைனஸ் போடணும். மைனஸ் போட்டு எழுதுனா இங்கே ஒரு -6 தான் இருக்குது. ஓகேவா? அதை எழுதிட்டு இந்த -6ஓட ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 6 minus 4 2 and 3. ஸோ 6 minus 4 2 and 3 இருக்குது. லாஸ்ட் நம்பர் +2. ஸோ 2 இங்கே எழுதிக்கலாம். இன்ட்டு 2ஓட ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கிறது 6 minus 6 7 2 minus 4 -6 7 2 and -4. ஓகேவா? இப்போ இதை கிராஸில் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது 3 7s are 21 minus 4 4s are 16. மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். +6 இன்ட்டு 3 6 are 18 minus 2 4s are 8. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -8ன்னு சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் 2 இன்ட்டு 6 4s are 24 minus 2 7s are 14. ஸோ இதோட ஆன்சர் 21 minus 16. 21லேருந்து 16 மைனஸ் பண்ணும்போது 5 ரிமைனிங் இருக்கும். ஓகே, இதை -6 எழுதும்போது இதில் -6 -4 இருக்குது. அப்போ இது 6 3s are 18 நெகட்டிவில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது 6 இன்ட்டு -18 மைனஸ் மைனஸ் +8. ஓகேவா? +8. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை சால்வ் பண்ணலாம். 24லேருந்து 14 சப்ராக்ட் பண்ணும்போது 10 ஆன்சர் கிடைக்கும். ஸோ 5 8s are 40 +6 இன்ட்டு -18 +8னா -10 plus 2 10s are 20. So 40 plus into minus minus 6 10s are 60 plus 20. So answer என்ன கிடைக்குது? 0. ஓகேவா? 0 I3. இது டிட்டர்மினன்ட் A என்று இதோட I3 மல்டிபிள் இருக்குது. 0 I3. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டில் நம்ம எழுதியிருந்ததை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் ஃபைண்ட் பண்ண அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இப்போ ஃபைனலாக ஃபைண்ட் பண்ணியிருந்ததை 3ன்னு எழுதிக்கலாம். 1ம் 2ம் 3யும் எப்படி இருக்குது? எல்லாமே 0 I3 ஃபார்மில் தான் ஆன்சர் இருக்குது. ஸோ 1 = 2 = 3. அதாவது A adjoint A value equal to adjoint A value equal to determinant A I3. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. தட்ஸ் ஆல். hence proved. ஒரு குயிக் ரீகாப் பார்த்துடலாம். A வேல்யூ கொடுத்துருக்காங்க. அட்ஜாயிண்ட் A வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். அட்ஜாயிண்ட் A வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இதில் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா அட்ஜாயிண்ட் A கூட A அட்ஜாயிண்ட் Aன்னு மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு A எழுதியிருக்கேன். செகண்ட் அட்ஜாயிண்ட் A மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். ரோ பை காலமில் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். ஆன்சர் பார்த்தா ஃபைனல் ஆன்சர் 0 கிடைக்குது. ஸோ இது 0 I3. செகண்ட் ஒன் அட்ஜாயிண்ட் A இப்படின்னு மல்டிபிள் பண்ணுறேன். அட்ஜாயிண்ட் A ஃபஸ்ட்டும் A செகண்டும் எழுதிட்டு ரோ பை காலமில் மல்டிபிள் பண்ணுறேன். இதோட ஆன்சரும் 0 0 தான் கிடைக்குது. ஸோ அட்ஜாயிண்ட் A வேல்யூ ஆல்சோ 0 I3. நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் A I3 வேணும். டிட்டர்மினன்ட் A வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறேன். டிட்டர்மினன்ட் A வேல்யூ இது எல்லாத்துக்கும் பக்கத்தில் ஒரு I3 இருக்கும். இன்ட்டு I3 ஓகே, சால்வ் பண்ணியாச்சு. டிட்டர்மினன்ட் A வேல்யூவும் 0 தான் கிடச்சிருக்கு.
That's all. Hence proved. 1 equal to 2 equal to 3. That's all.